Amen. You may be seated. Praise be to the Lord. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த வாரத்திலே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Today we are celebrating the powerful and meaningful event of Palm Sunday. Today's my title of the message is The King Who Needs You. உன்னை தேடுகிற ராஜா, உன்னை தேடி வருகிற ராஜா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் பெத்தானியா என்ற சிறிய கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு நேராக புறப்பட்டு சென்றார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக வேதபாரகர்களும் ஜனத்தின் பிரதான ஜனங்களும் கூடி அவரை கொலை செய்யும்படியாக எருசலேமில் வகை தேடி கொண்டிருந்தார்கள். எப்படியாவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு நாசரேத்தூரிலிருந்து பெத்தானியா கிராமத்துக்கு செல்கிறார். அங்கே இருந்து எருசலேமுக்கு நேராக தைரியமாக செல்கிறார். அவர் செல்கிற வேளையில் அந்த நாட்களில் இயேசுவானவர் லாசருவை 4 நாட்களுக்கு பிற்பாடு மகிமையோடு கூட உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவத்தை ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தார்கள். எனவே லாசருவை பார்க்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாகவும் அவர்கள் தேடி வந்தார்கள். உயர்வான ஒரு இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தாழ்வான இடத்திற்கு சென்று மறுபடியும் எருசலேம் ஆலயத்திற்கு நேராக செல்லும்படியாக அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர்களோடு கூட ஏராளமான ஜனங்களும் விசேஷமாக குழந்தைகளும் அவரோடு கூட சென்று கொண்டிருந்தார்கள். இந்த அருமையான சம்பவத்தை 4 காஸ்பலிலும் நாங்கள் பார்க்கலாம். போத் சினட்டிக் அண்ட் காஸ்பல் ஆஃப் ஜான்லையும் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசித்ததான யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் இந்த ஸ்டோரி, இந்த இன்சிடெண்ட், இந்த ஈவெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் லார்ட், அவர் காட், ஜீசஸ் இஸ் த கிங். அவர் ராஜா. அவர் ராஜாவாக அந்த இடத்திலே ஜனங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். யூசுவலாக ராஜா என்றால் குதிரைகளின் மேல் தைரியமாக ஒரு கம்பீரத்தோடு கூட குதிரையிலே புறப்பட்டு வருவார்கள். ஜனங்கள் அதை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு தாழ்மையாக கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். அவர் ராஜாவாக, அவர் ஜனங்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ராஜா நமக்கும் இன்றைக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ராஜாதி ராஜா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம், அவர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். த கிங் ஹூ நீட்ஸ் யூ. கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த 4 காஸ்பலையும் நான் படித்து கொண்டிருந்தேன். இவர்களில் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் பல காரியங்கள், பல ரகசியங்கள், பல சீக்ரெட்டு இவைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் உங்களோடு கூட நான் இன்றைக்கு மெடிடேட் பண்ணலாம் என்று விரும்புகிறேன். ப்ளீஸ் டர்ன் வித் மீ தி காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க் சாப்டர் 11 verses 2 and 3. முடிந்தவர்கள் வாசிக்கலாம். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். Go into the village opposite you, and as soon as you have entered it, you will find a colt tied, and on which no one has sat. I loose it and bring it, and if anyone says to you, why are you doing this? Say, the Lord has need of it. The Lord has need of it. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இந்த ஓசன்னா பவனிக்கு, இந்த குருத்தோலை பவனிக்கு இயேசு தெரிந்து கொண்ட ஒரு காரியம், ஒரு கழுதையை அவர் தேடி வருகிறார். Once a little donkey said to his mother, Mom, yesterday when I walked into the city, people were cheering, shouting, and laying palm leaves before me. I must be very special. The mother donkey smiled and said, Try again back today. So the donkey went back to the same street. But this time Jesus was not on his back. Nobody noticed him. No cheering, no palm leaves. The donkey came home confused. His mother said gently, Son, yesterday they were not praising you. They were praising the one you were carrying. இயேசு அந்த கழுதையின் மேல் இருக்கும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், பாடினார்கள், ஓசன்னா என்று ஸ்தோத்தரித்தார்கள். அந்த கழுதைக்கு முன்பாக பாம் லீவ்ஸை போட்டார்கள், தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், செடி கொடிகளெல்லாம் வெட்டி முன்னாக போட்டார்கள். இந்த நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த டாங்கி தனியாக செல்லும்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாரும் அவரை ஆர்ப்பரிக்கவில்லை. இந்த டாங்கிக்கு முன்பாக எந்த விதமான பாடல்களும் பாடவில்லை, டான்ஸ் ஆடவில்லை, எந்த விதமான க்ளோஸையும் அவர்களுக்கு அதற்கு முன்பாக போடவில்லை. கர்த்தர் நம்முடைய டாங்கியின் மேல் இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஜனங்கள் உங்களை ஆர்ப்பரிப்பார்கள், துதிப்பார்கள். ஜனங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இராவிட்டால் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு டாங்கியை போல தன்னந்தனிமையாக ஸ்ட்ரீட்டில் செல்கிறவர்களாக இருப்பீர்கள். இது அருமையான ஒரு லெசனாய் காணப்படுகிறது. It is not about us, let us who carry. நாம் யாரை சுமந்து செல்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. Palm Sunday is an invitation Sunday. Palm Sunday is represents the Lord of Kings is coming to us. The Lord of Lord, the King of Kings coming to us. கர்த்தர் நம்மிடத்திலே வருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாம் சண்டேயில் நாம் சொல்ல வேண்டிய காரியம், the good statement is, I want to be a donkey for Jesus. I want to be a donkey for Jesus. இயேசுவே, நான் உமக்காக ஒரு கழுதையாக இருக்க விரும்புகிறேன். என் மேலே நீர் அமர்ந்து விடும், என்னோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே. நான் இயேசுவை கேரி பண்ணட்டும், என்னிலே நீர் தங்கி இருமையா. இதுதான் பாம் சண்டையில் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, என் உள்ளத்திலே, என் இருதயத்தில், என் வாழ்க்கையிலே நீர் தங்கி இருமையா. ஒரு கழுதைக்கு எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன், எவ்வளவு வரவேற்பு காணப்பட்டது அந்த நாட்களிலே. ஏனென்றால் இயேசுவானவர் அந்த கழுதையின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் நம்மேல் இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் நம்மேல் இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். There is 4 important things I want to teach you today. If God is with you,
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆனால் இந்த காரியங்களை உங்களுக்கு அவர் செய்கிறவராய் இருப்பார். ஃபர்ஸ்ட் அண்ட் foremost is God knows where you are. கர்த்தர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியுமாக நாம் படிக்கும்போது ஒரு காரியங்களை நாம் அறிந்து இருக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை கொட்டி கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து இவைகளை இந்த கழுதையை அறிந்திருக்கிறார். இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதை, தூரமான இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதையை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அது அவருக்கு முன்பாக இருக்கவில்லை. ஒரு கிராமத்திலே ஒரு மனிதனுடைய வீட்டில் அது கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவைகளை அந்த கழுதையை அறிந்திருக்கிறார். ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். That means God knows about you. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கலாம், தூரமான ஒரு இடத்தில் இருக்கலாம், தேவன் காணாத இடத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை காண்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த 2வது வசனம் இதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறது. You will find a gold. நீங்கள் அங்கே ஒரு கழுதையை காண்பீர்கள். அது எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த இடத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கே காணப்படுகிறது என்பதை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய அந்தரங்கங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அவைகள் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். God knows exactly where you are. நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Please turn with me Psalm number 139 verse 16 வாசிக்கும்போது சங்கீதம் 139வது சங்கீதம் 16வது வசனம். இன்றைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் ஒன்றும் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, ஒன்றுமே இல்லாத போதும் என் கருவை என் தாயின் வயிற்றில் இருக்கிற வேளையில் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்கிற உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை அவர் பலப்படுத்தும்படியாக பூமி எங்கும் கர்த்தருடைய கண்களானது உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. He knows where you are, what you are going through, what you are thinking and what your future hold. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கலாம், என்னுடைய வேதனைகள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய கண்ணீரை ஒருவரும் காணவில்லை நீங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஒன்றுமே எலும்புகள் முதலானவைகள் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே உன் கருவை என் கண்கள் கண்டிருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களை காண்கிற கர்த்தராயிருக்கிறார். நீங்கள் மறைந்திருக்கவில்லை, கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாய் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல காணப்படுகிறது. அவைகளுக்கு அக்கினி ஜுவாலை போன்ற இந்த கண்களுக்கு நாம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசுவானவர் தம்முடைய ஊழிய காலத்திலே சீஷர்களை ஒருவர் பின்பு ஒருவராக அவர் அழைக்கிறார். பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை அழைக்கிறார். அதன் பின்பாது ஒரு மனிதன் நத்தானியேல் என்கிறதான ஒருவன், அவனை குறித்து இயேசுவானவர் சொல்லுகிறார், இதோ கள்ளம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசியுங்கள்.
ஆமேன். நாத்தான்வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கண்டேன். எங்கே கண்டார்? அவர் அத்தி மரத்தின் கீழே இந்த நத்தான்வேல் இருக்கிறதை அவர் காண்கிறவராயிருக்கிறார். ஈவன் பிஃபோர் பிலிப் கால்ட் யூ, when you were under the fig tree, I saw you. அவன் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தான், ஆனால் இயேசுவோ அவனை கண்டு கொண்டார். இயேசுவை அவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் நன்மையான ஏவுகள் எங்கே இருந்து புறப்பட்டு வரும் என்று இந்த சீஷனாகிய நத்தான்வேல் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை காண்கிறார். அவன் காணவில்லை, அவர் தேடி வந்து அவனை காண்கிறார். 48வது வசனத்தில் வாசிக்கும் போது இருக்கு, இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டுகொண்டேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். அவரை தேடுகிற போதல்ல, நாம் தேடாமலே அவர் உங்களை தேடி உங்களிடத்திலே வருகிறவராயிருக்கிறார். சகேயு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சகேயு மிகவும் குள்ளனாக காணப்படுகிறான். அவன் குள்ளனாக இருக்கிறபடினால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இயேசுவானவர் எரிகோவுக்கு நேராக செல்லுகிற வேளையில் ஒரு மரத்தின் மேலாக ஏறிக்கொண்டு இயேசுவை தேடி கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா. சகைவு செடி கொடிகளுக்குள்ளாக மரங்களிலே அவன் ஒளித்து கொண்டிருக்கிறார். இயேசு அவனை காண்கிறார். அந்த ஆயக்காரனை அழைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட மறைவிடங்களிலே காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வர்ஷிப்பில் அவளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஸ்திரீயானவள் இயேசுவுக்கு மறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் இயேசுவோ அவளுடைய அந்தரங்க காரியங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவளை அழைக்கிறாள். ஏற்ற சமயத்தில் அந்த வேளையில் அந்த ஸ்திரீயை பார்க்கும்படியாக அந்த கிணற்றண்டையில் இயேசுவானவர் சமாரியா ஸ்திரீனிடத்திலே வந்து இந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறார். ஆயக்காரில் ஒருவனாய் காணப்பட்ட மத்தேயுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மேத்யூ சாப்டர் 9 verse 9ல், இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு செல்கிற வேளையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிற மத்தேயு என்னும் ஒருவனை, எனக்கு பின் சென்று வா என்றார். ஆயத்துறையிலே இருந்தவன். He was seated on the tax booth. அவனை அழைக்கிறார். அவனை தேடி அவனை அழைத்து கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை காண்கிற கர்த்தர், நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஆதியாகமத்தில் ஒரு நல்ல சம்பவம் வருகிறது. ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜெனிசஸ் சாப்டர் 16 verse 13லே வாசிக்கும் போது, அவள் தாகத்தோடு கூட தன்னுடைய குழந்தை மரிக்கிறதை காணக்கூடாதபடிக்கு அவள் துடித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேனல்லவோ என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். எல்ரோயே என்று சொன்னாள். எல்ரோயே மீன்ஸ் காட், த காட் ஹூ சீஸ் மீ. கர்த்தர், என்னை காண்கிற கர்த்தர். ஆகார் தேவனுக்கு ஒரு நல்ல பெயரை இடுகிறார். எல்ரோயே, அவர் நம்மை தேடுகிற கர்த்தர். எல்ரோயாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். மறைவிடங்களிலே நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. பிகாஸ் ஹீ இஸ் எல்ரோயே. அவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். யூ ஆர் நாட் லாஸ்ட், யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். காட் நோஸ் யுவர் அட்ரஸ். காட் நோஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர் லைஃப்.
God knows about you. கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதாய் காணப்படுகிற தூரமான இடத்திலே கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையை குறித்து அவர் சொல்கிறார். நீங்கள் கிராமத்துக்குள்ளாக செல்லுங்கள், அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த கழுதையாகிய நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அவர் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய நிந்தனைகளை, உங்கள் பிரச்சனைகளை அவர் காண்கிறவராயிருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த பாம் சண்டையில் செகண்ட்லி ஐ வாண்ட் டு எம்பசைஸ் ஒன் மோர் திங்ஸ். God desires a pure and humble vessel. தேவன் சுத்தமும் தாழ்மையும் உள்ளவர்களை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ரெண்டாவது வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். மார்க் சாப்டர் 11 verse 2 வாசிக்கும் போது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த போது மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் அமர்ந்திராத ஏறி இராத ஒரு கழுதை குட்டி. God wants the pure one. God wants the perfect one. கர்த்தர் உண்மையானவைகளை, தெளிவானவைகளை, பரிசுத்தமானவைகளை அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். உங்களிடத்திலிருந்தும் கர்த்தர் இந்த உண்மையானவைகளை, பரிசுத்தமானவைகளை, ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத அந்த கழுதையை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். இந்த டாங்கி என்றால், இந்த கழுதை என்றால் ஒரு ஹம்பிளான ஒரு அனிமல் தான். இந்த ஹோல்ஸ் குதிரை என்றால் போர் வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு குதிரை, ராஜாக்கள் அமருகிற ஒரு குதிரை. இயேசுவானோரும் குதிரையின் மேல் வரப்போகிறவராயிருக்கிறார். த செகண்ட் கம்மிங்கில் அவர் ஒரு பெரிய ஒயிட் ஹோல்ஸிலே அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டு வருகிறவராயிருக்கிறார். We are waiting to see our Lord Jesus Christ. அவர் அப்பொழுது இந்த குதிரையிலே ஏறி வருவார். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாழ்மையோடு கூட, மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட, ஒரு ஜென்டிலோடு கூட இயேசுவானவர் இந்த இடத்துல ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறவராயிருக்கிறார். The goat had never been used before. இதற்கு முன்பாக பயன்படுத்தாத ஒரு கழுதை அவர் தேடுகிறார். The spiritual meaning is God is looking for a pure person. கர்த்தர் வாலிபர்களை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் புதியவர்களை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திடப்படுத்தும்படியாக புதிய ஜனங்களை அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். God wants purity. அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தூய்மையான ஒரு கழுதையை எதிர்பார். அந்த கழுதையினுடைய ஓனர் கூட அந்த கழுதையின் மேல் ஏறி இருந்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு தான் முதலாக ஏறி அமரும்படியாக அந்த கழுதையின் மேல் அமருகிறார். நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உண்மையுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக, வேல்யூவாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு தானே என்று செகண்ட் ஹேண்ட் திங்ஸை கொண்டு வருகிறது, பழைய காரியங்களை கொண்டு வருகிறதல்ல. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான காரியங்களை, பர்ஃபெக்டான ஆஃபரிங்கை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு, தேவனுக்கு முன்பாக காணிக்கைகளை படைத்தார்கள். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஏனென்றால் அது உண்மை உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும் முதற் பலனின் காணிக்கைமையாய் காணப்பட்டது. இந்த முதற் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். உண்மையான காணிக்கையை, பரிசுத்தம் உள்ளதை அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். மேத்யூ சாப்டர் 5 verse 8 நாம் வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிற, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா அது சுத்தமுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக காணப்படுவோமானால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். இந்த சுத்தமுள்ளதாய் காணப்படும் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியின் மேல் இயேசு அமர்ந்திருந்தார். அவர் மரித்த பிற்பாடு ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறையில் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வைக்கப்பட்டது. யோசேப்பு அந்த கல்லறையை இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுத்தான். ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத கல்லறையிலே அவர் வைக்கப்பட்டிருந்தார்.
அவருடைய சரீரம் வைக்கப்பட்டது. அங்கே இருந்தான். அவர் மகிமையோடு கூட உயிரோடு எழும்பினார். அவர் முதற்பலனானது கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். தேவன் அப்பேற்பட்ட கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து வரும்படியாக அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. மேத்யூ சாப்டர் 5 verse 3 வாசிக்கும்போது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமையோடு கூட பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். தேவன் இப்படிப்பட்டவைகளைத்தான் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். இயேசுவானுடைய டிசைபிள்ஸ் 12 சீஷர்கள் காணப்பட்டார்கள். யாரும் வெல் எஜுகேட்டட் பர்சன் இல்லை. எல்லாரும் அந்த கடற்கரையிலே மீனை பிடித்து கொண்டிருந்தவர்கள் தான், ஃபிஷர்மேன் தான். ஆனால் அவர்களை தான் தேவன் தேடிக்கொண்டார். அவர்களை தேடிக்கொண்டார். ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத அந்த கழுதையின் மேல் தேவன் ஏறி கொண்டிருந்தார். லார்ட், ஐ am not worthy, Lord. Come to my life, Lord. I commit myself to you, Lord. If you ask him, he will guide you and he will instruct you. Lord, I am not worthy. Make me worthy, Lord. Use me, Lord, according to your will. If you ask him, he will bless you. He will bless your life. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். பழுதடைந்த பலி அல்ல. அவருடைய சரீரமானது இதுவரை ஒரு காலம் காயப்படுத்தப்படவில்லை. நமக்காக அவருடைய முழு சரீரம் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவருடைய சரீரமானது கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரமானது உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் வரையும் அவருடைய சரீரம் முழுமையாக கிழிக்கப்பட்டது. தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்தும் போது அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் காணப்பட வேண்டும். அது உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபேசியர் 5 வசனத்திலே வாசிக்கும்போது, the book of Ephesians chapter 5 verse 2 நாம் வாசிக்கும்போது, and walk in the way of love just as Christ loved us and gave himself up for us as a fragrant offering and sacrifice to God. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் நமக்காக சுகந்தன வாசனையான பலியாக காணிக்கையாக தம்முடைய முழு சரீரத்தையும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற பலியாக அவர் நமக்காக தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த கழுதை குட்டி ஒரு காலம் ஒருவனும் ஏறியிராத கழுதை குட்டியை அவர் தேடுகிறார். இன்றைக்கும் வேறு எந்த பாவங்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் இந்த கழுதை குட்டியை போல நீங்கள் அவரை சுமந்து செல்லுகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கழுதை குட்டியாக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு காரியத்தை இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். இந்த லாஸ்ட் ஃப்ரேஸில் பாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். லூஸ் இட் அண்ட் பிரிங் இட். லூஸ் இட் அண்ட் பிரிங் இட். அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு கட்டப்பட்டிருக்கிற கழுதை, ஒரு கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிருகம், அது ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கன்றுக்குட்டியாக இருக்கலாம். கட்டப்பட்டிருக்கும்போது அது எப்பேற்பட்ட பலமுள்ள ஒரு மாடாக இருந்தாலும் சரி அல்லது கழுதியாக இருந்தாலும் சரி, அதனால் ஒன்றும் செய்யப்பட முடியாது. முதலாவது கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிறதான கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற பாவங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். நம்மை சுற்றிலுமாக இருக்கிற குறைகள் மாற்றப்பட வேண்டும். கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை குறித்து பார்த்து சொல்லுகிற காரியம், லூஸ் இட் அண்ட் பிரிங் இட். அவைகளை கட்டு அவிழ்த்து விடுங்கள். நெருக்கத்தின் காலத்திலே, இடுக்கத்தின் காலத்திலே நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது தேவனோடு கூட நாம் ஐக்கியமாவதற்கு நாம் உதவி செய்கிறோம்.
we need to separate from the worldly things. உலகம், மாம்சம், பிசாசு, இச்சைகளுக்கு நாம் விலகி காணப்பட வேண்டும். God wants you to untie you. கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்திலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும், இச்சைகளிலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், இந்த ஸ்லேவரியிலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த கழுதை குட்டியை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறார். நாம் கட்டப்பட்ட கழுதையாய் இருக்கக்கூடாது, கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதையாய் காணப்படும் போது கர்த்தர் அந்த கழுதையை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். ஒரு பேர்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு கேஜுக்குள்ளே வைத்திருக்கும்போது அது ஃப்ரீடமாக அந்த பேர்டு பறந்து விட முடியாது. அதுபோல் ஒரு மிருகத்தை நாம் கட்டி ஒரு மரத்திலே ஒரு பில்லரிலே நாம் கட்டி வைத்திருப்போமானால் அது ஃப்ரீடமாக எங்கும் செல்ல முடியாது. அது கேஜை ஓப்பன் பண்ணி விடும்போது அல்லது கட்டப்பட்டிருக்கிற அந்த பில்லரிலிருந்து நாம் அவிழ்த்து விடும்போது அது சுதந்திரமாக ஃப்ரீடமாக அது செல்லுகிறதாய் காணப்படும். இன்றைக்கு இந்த அவிழ்க்கப்பட்ட அன்டை பண்ணப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. நாம் தேவனோடு கூட கட்டப்பட வேண்டும். அவரோடு கூட நாம் கட்டப்பட்டு காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஜான் சாப்டர் 8 verse 36 எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வார்த்தை, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். therefore if son makes you free you shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருந்து கட்டவிழ்க்கப்பட முடியாதபடி நீங்கள் தடுமாற்றத்தோடு கூட, ஐயோ நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலை பண்ண முடியவில்லையே நீங்கள் எண்ணுவீர்களானால் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை கட்டவிழ்ப்பாரானால், குமாரன் உங்களை விடுதலையாக்குவாரானால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அவருடைய சமூகத்திலே கேட்கும்போது கர்த்தர் உங்களை கட்டுகளை அவிழ்த்து அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று, இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராயிருக்கிறார். லூஸ் இட் அண்ட் பிரிங் இட் டு மீ. கட்டவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதோ பாவத்திலிருந்து விலகிவிட்டேன், உலகத்தில் மாம்சத்து இச்சைகளிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்று சொல்லி அதோடு கூட நிறுத்தி விடாதபடிக்கு தேவனோடு கூட ஐக்கியமாய் காணப்பட வேண்டும், தேவனோடு கூட ஒரு ஃபெல்லோஷிப் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம், கலாத்தியர் 2:20 வாசியுங்கள். ஆமேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். இப்பொழுதோ மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிலுவையில் அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், அவரோடு கூட நான் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். ரோமர் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது நம்முடைய மரணத்தையும் கிறிஸ்துடைய மரணத்தையும் நம்முடைய ஞானஸ்தானத்தையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அருமையாக எழுதுகிறான், கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டேன்,
அவரோடு கூட இந்த உலகத்தின் பாவங்களுக்கு இச்சைகளுக்கு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் 3ஆம் நாளிலே மகிமையோடு கூட உயிரோடு எழுந்திருந்தது போல நானும் மகிமையோடு கூட எழுந்திருப்பேன். இனி நான் பிழைத்திருப்பது அவருக்காக, நான் மனிதருக்காக, உலகத்திற்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். It is no longer I who live, but Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கழுதையாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். Let Jesus take control of your life. இந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். இந்த வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக வாழ வேண்டும். அவரோடு கூட கட்டப்பட வேண்டும். உலகத்தின் கட்டுகளோடு கூட அல்ல, உலகத்தின் இந்த பில்லரோடு கூட அல்ல, உலகத்தின் மாம்சத்தோடு கூட நாம் கட்டப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நாம் கட்டப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை இந்த கழுதையை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். லெட்ஸ் அகெயின் கோ பேக் டு மார்க் சாப்டர் 11 verses 2 and 3 நாம் வாசிக்கும் போது வசனம் செல்கிறது, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் கட்டியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து விட்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும், என் ஆண்டவருக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். The Lord has need of you. கர்த்தர் உன்னை தேடுகிறார். நீ ஆண்டவருக்கு தேவையானவள், நீ ஆண்டவருக்கு தேவையானவன். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்கிறார். இந்த ஓசன்னா, இந்த பவனியானது இந்த எருசலேமுக்கு நேராக சென்ற பவனியில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ எனக்கு வேண்டும், நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். சரியாக 5 நாட்களுக்கு பிற்பாடு இவருக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடினவர்கள் இவரை கொலை செய்யும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். நாம் கர்த்தரோடு கூட கட்டப்பட்டிருப்போமானால், அவரோடு கூட இணைந்திருப்போமானால் உலகத்திற்கு விலகி அவரோடு கூட காணப்படுகிறவர்களாய் காணப்படும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறவராய் இருக்கிறார், ஐ நீட் யூ, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். The creator of the universe says to you, I need you. Dear child, dear son, dear daughter, I need you என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். நீ யாராய் இருந்தாலும் சரி, doesn't matter who you are, நீ யாராய் இருந்தாலும் சரி. ஒருவேளை நீ சொல்லலாம், I'm not worthy, I'm a poor person, I'm not able to do this. If you commit your life to our Lord Jesus Christ, He will make you, He will mold you, and He will equip you. A small tool is a master's hand become a powerful tool. In the same way, an ordinary person in God's hand become an extraordinary person. சிறிய மனுஷனாக இருந்தாலும் சரி, நான் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை பெரியவனாக மாற்றுவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கனப்படுத்துவார். கனப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தவும் செய்கிறவராய் இருக்கிறார். All you need to do that, commit your life to our Lord Jesus Christ. நம்மளிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சிறிய காரியமாயிருந்தாலும் சரி, சிறிய மனுஷனாக இருந்தாலும் சரி, பலவீனமான மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். காட் நீட்ஸ் யூ. கழுதை குட்டியை பார்த்து அவைகள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், ஐ வாண்ட் யூ. எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும், ஒப்பு கொடுப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். காட் நோஸ் யூ. God has chosen you. God wants you to free you. God wants you to use you. God has a need for you. கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கழுதை குட்டியை அழைத்த தேவன்
இன்றைக்கு நம்மையும் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராயிருக்கிறார். நாம் உலகத்தோடு கூட கட்டப்பட்டவர்களாயிராதபடி தேவனோடு கூட கட்டப்பட்டவர்களாக அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். We need to commit ourselves to the Lord Jesus Christ. Lord, I may be small, but I am available. God is expecting. Are you available to commit yourself? Are you ready to commit yourself to our Lord Jesus Christ? That is the very important one. You need to say, ready, yes, Lord, I am available. I'm always available. If you make your statement today, if you confess to our Lord Jesus Christ, God will make you and use you. Shall we commit ourselves this morning time? Let's all stand.